சரிங்களா? ஸோ ஒரு ட்ரிகோனோமெட்ரி டேபிள் வேல்யூஸ்ல யார் யார் வேல்யூஸ் கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா 0 டிகிரி வேல்யூ, 30 டிகிரி வேல்யூ, 45 டிகிரி வேல்யூ, 60 டிகிரி வேல்யூ அண்ட் 90 டிகிரி வேல்யூ. இந்த வேல்யூஸ் யார் யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா இங்க தீட்டான்னு வச்சுக்கோங்க. யார் யார் கண்டுபிடிக்கணும்னா sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா, cosecant தீட்டா, secant தீட்டா அண்ட் cot தீட்டா. இவங்க எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம மெமரி பண்ணிக்கணும், எப்படி நம்ம ஈஸியாக பண்ணணுங்கிறத இந்த டேபிள் நான் கண்டுபிடிக்கிறேன். இது லைஃப் லாங் மறக்காத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? ஓகே சார். சரி, இந்த டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு பார்த்துக்கோ. இப்போ இது கண்டுபிடிக்க முடியல, நான் ஸ்மால் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியல் நேம் கான்செப்ட்ல நான் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரியாம்மா? அப்போ என்ன ஓகே கிடைக்குது சார். அப்படின்னா இங்கே என்ன ஆச்சுன்னா 0லேருந்து 1 வரைக்கும். சரிங்களா? 0லேருந்து இது 1ங்கிற பாயிண்ட். இதை எத்தனையாக டிவைட் பண்ண போகிறோம்னா 4ஆக டிவைட் பண்ண போகிறேன். எப்படி 4ஆக டிவைட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 1 2 3 4 4ஆக டிவைட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிக்கிறேன்? 4 டிவைட் பண்ணிருக்கீங்க. அந்த 4ஆக டிவைட் பண்ணுற ரிசல்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 4ஆக டிவைட் பண்ணுற ரிசல்ட்டை ஒவ்வொன்றும் என்ன பண்ண போகிறேன்? 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நம்பர் இருக்குது பார்த்தியா, ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ண போகிறேன்? 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ 4ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது கண்ணு? 0/4 எவ்வளவு? 0 எவ்வளவு? 0. 1/4 எவ்வளவு? 1/4. இந்த டைம் கட் ஆயிருமா? 2 கிடைக்குமா? 1/2. இது என்ன கிடைக்கும்? 3/4. இது நம்ம மாற்ற முடியாது. 4/4 வந்து 1. இது என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி, வர ரிசல்ட் என்ன பண்ண போறேன்? ரூட் எடுக்க போறேன். வர ரிசல்ட் என்ன பண்ண போறேன்? ரூட் எடுக்க போறேன். அப்போ ரூட் 0வோட வேல்யூ 0வா? சார். ரூட் 1/4ஓட வேல்யூ என்ன? 1/2வா? ரூட் 1 வந்து 1, 4ஓட ரூட் வந்து 2. அப்போ ரூட் 1/2ஓட வேல்யூ ரூட் எடுக்க முடியாது. 1/2. ரூட் 3/4ஓட வேல்யூ எவ்வளவு? ரூட் 3/2. ரூட் 1ஓட வேல்யூ எவ்வளவு? 1. இப்போ இங்க கிடைச்சிருக்குதாம்மா. இந்த வேல்யூ தூக்கி நான் எங்க எழுத போறேன்? அப்படியே சைன் இருக்குது பத்தி, அந்த சைன் இருக்கிற இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போறேன். 0 நல்லா நான் வச்சுக்கோ. 0 1/2 1/√2 √3/2 1. இந்த ரிசல்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த சைன் ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியா, அந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? இந்த இடத்துல என்ன போறேன்? 0 ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் என்ன வருது? 1/2வா? அப்படியே பார்த்து எழுதுங்க. 0 எழுதிட்டு அடுத்தது யாரு? 1/2. அப்போ இந்த இடத்துல மேலே போகும்போது என்ன போறேன்? 1/2 எழுத போறேன். இது என்ன கிடைக்குது? 1/√2. இது என்ன கிடைச்சது? √3/2. இது என்ன கிடைச்சது? 1 கிடைச்சது. என்ன செக் பண்ணிக்கோ. அப்படியே கிடைச்ச வேல்யூ நான் என்ன பண்றேன்? மேலே கொண்டு போய் அப்படி எழுதிட்டேன். இந்த ரிசல்ட் அப்படியே சைன் இருக்கிறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் டவுட் இருக்குதாமா? இல்ல சார். இல்ல. இப்போ சைனோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சுடா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனோட வேல்யூ தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அனதர் வேல்யூஸ் ஈஸி. இப்போ சைன் வேல்யூ கண்டுபிடிக்க உனக்கு எதுவும் டவுட் இல்லை, அப்படி தானே? இல்ல சார். இப்போ காசு என்ன பண்றாங்க அப்படின்னா, காசு வந்து ஒண்ணுமே கிடையாதுடா. இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர். சைன் எழுதிக்கிறிய, சைன் எழுதுனா வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிங்கன்னா காசு. ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? இங்க 1 இருக்குதா, அந்த 1 தூக்கி இங்க எழுதுறீங்க. 1 இங்க எழுதுறீங்க. அடுத்து √3/2 இருக்கானா, அப்ப இங்க √3/2 எழுதுறீங்க. இங்க 1/2 இருக்கிறானா 1/√2. அப்ப இங்க 1/√2 எழுதுறீங்க. இங்க என்ன 30 டிகிரியா? 1/2. 1/2. இது வந்து 0னா 0. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். இதுல டவுட் இல்ல. இல்ல சார். சரி, அடுத்து tan. tanக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா? ஸ்டார்டிங்கே உனக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். tanக்கு என்ன ஃபார்முலா? sin θ/cos θவா? சார். அப்ப sin θ/cos θ என்னது? சைனோட வேல்யூ காசோட வேல்யூ டிவைட் பண்ணி எழுது பார்க்கலாம். 0/1 0. சைனோட ரிசல்ட் என்னதுன்னு? 0. சூப்பர் 0. அடுத்து இது ரெண்டையும் டிவைட் பண்றா. sin/cos தானே tan. tanக்கு எப்படி வச்சுக்கீங்க? sin/cos. So 1/√3. வெரி குட், கரெக்டா. 1/√3 தானே? அடுத்து சார். அடுத்தடா தானே? அடுத்தது 1/1 1. சூப்பர். அடுத்தது √3/1
root 3. 1 by 0, 1, 1 by 0. 0, not divine or infinity. So ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 by 0 வேல்யூ தெரிய மாட்டேங்குது. 1 by 0 வேல்யூ என்னது? 1 by 0 மட்டும் இல்ல. எனிதிங் இன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 வந்துட்டாவே அது பேர் நாட் டிவைன் ஆர் இன்ஃபினிட்டின்னு நோட்டுறோம். ஒண்ணு மட்டும் கிடையாது. 2 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி டினாமினேட்டர் வந்து 0 இருக்கக்கூடாது. அப்படி டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா நாட் டிவைன் தான் நோட் ரிசல்ட். சரிங்களா? நியூமரேட்டர்ல எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். நியூமரேட்டர் எனி வேல்யூ வேணா இருக்கலாம். சரிங்களா? பட் டினாமினேட்டர் கண்டிப்பா 0 இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வெரி நாட் டிவைன் ஆர் இன்ஃபினிட்டி. சரியாம்மா? இதுல ஏதாச்சும் டவுட் Okay, sir. இருக்கு? இல்ல சார். இந்த 3 டைம் டவுட்டே இல்ல. இல்ல சார், டவுட்ல சார். மீதி 3 டைம் ரொம்ப ஈஸி தான். கொசிக்கன் யாரு? சைனோட ரெசிப்ரோக்கல். கொசிக்கன் யாரு? சைனோட ரெசிப்ரோக்கல். கரெக்ட்டுங்களா? சார். சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது? 1 பை சைன். அப்படின்னா சைன் இருக்கிற வேல்யூ 1 பை சைன் எழுதணும். அப்ப சைன் 0னா 1 பை 0. 1 பை 0 என்ன எவ்வளவு? இப்பதான் சொன்னோம். Not defined. சரி. அடுத்தது 1 பை 1 பை 2. அது என்ன கிடைக்கும்? மேல வந்துட்டு 2 வருது. 1 பை 2 ஓட 1 பை 2 ஓட ரெசிப்ரோக்கல். 1 பை 2 ஓட ரெசிப்ரோக்கல் என்னது? 2 வந்து மேல போயிடும். அப்ப 2. கரெக்டாமா? அதே மாதிரி 1 பை ரூட் ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? ரூட் 2. கரெக்ட்டுங்களா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் Okay, டினாமினேட்டரும் 2 by root சேஞ்ச் 3. பண்ணாதான் ரெசிப்ரோக்கல். சொல்லுமா? இது என்னோட வேல்யூ நான் நீங்க சொல்லு. 2 by root 3. வெரி குட். 1ஓட வேல்யூ ரெசிப்ரோக்கல் 1 தான். 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். இதுல என்ன டவுட் இருக்கா கண்ணு? இல்ல சார். சரி, அடுத்தது யார் வேணும்? Secant dt. சீக்கன் எப்படி எழுதலாம்? எய்தர் 1 பை காஸ்ன்னு எழுதலாம். எய்தர் 1 பை காஸ்ன்னு எழுதலாம். அதர்வைஸ் கொசிக்கன் கண்டுபிடிச்சிக்கல. கொசிக்கனோட ரிவேர்ஸ் ஆர்டர். கொசிக்கனோட ரிவேர்ஸ் ஆர்டர் எழுதிங்கன்னா அதான் சீக்கன். ரெண்டும் கண்டுபிடிக்கலாம். 1 பை காஸ்ன்னு கண்டுபிடிச்சி எழுதலாம். இல்லைன்னா கொசிக்கனோட ரிவேர்ஸ் ஆர்டர் எழுதலாம். சொல்றா, கொசிக்கனோட ரிவேர்ஸ் ஆர்டர் என்ன? 1 2 பை ரூட் 3. அண்டர்ஸ்டாண்ட் முடியல. ரிவேர்ஸ் ஆர்டர் என்னது? 1 முன்னாடி வந்துருவான். 2 பை ரூட் 3 இங்க வந்துருவான். ரூட் 2 இங்க வருவான். 2 இங்க வருவான். நாட் இவன் எண்டில் வருவான். கரெக்டாமா? ஓகே சார். சரி, காட்டு யாரு? காட்டு வந்து டேனோட காட்டு யாரா? டேனோட ரெசிப்ரோக்கலா? காட்டு யாரு? டேனோட ரெசிப்ரோக்கல் ஆர் டேனோட ரிவர்ஸ் ஆர்டர். டேனோட இங்க இவன் தான் டேன். டேனோட ரிவர்ஸ் ஆர்டர் வந்து காட்டுது. கரெக்டுங்களா? டேனோட ரிவர்ஸ் ஆர்டர் சொல்றாங்க. டேனோட ரிவர்ஸ் ஆர்டர் என்ன? ஆர் டேனோட ரெசிப்ரோக்கல் என்ன? ரெண்டுமே ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சொல்லு பார்க்கலாம் என்னன்னு. 1 by 0 infinity. Not defined. அடுத்தது root 3 1 by root 3 0. 0வா? சார். 0. அவ்வளவுதான் கண்ணு. ஸோ மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. இங்க எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. 36. 5 into 6 30யா? Oh, 5. Okay sir. 37. 30 ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாமே ஃபார்முலா தான். ஈச் ஒன் ஃபார்முலா தான். ஒவ்வொரு வேல்யூமே ஃபார்முலா தான். சரியா? அப்ப 30 வேல்யூஸ் வந்து நீ தூக்கொறியில கேட்டாலும் எப்ப கேட்டாலும் இந்த 30 வேல்யூஸ் சொல்லணும். மறந்துட்டாலும் இதுதான் பிராக்டிஸ். இது நீ 2 டைம் எழுதியோ 5 டைம் எழுதியோ 10 டைம் எழுதியோ தெரியாது. நீ ப்ராக்டிஸ் பண்ணி மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரின்னு அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது. அதுல வர எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ ஈஸியா டாப்ல